வீட்டில் ஆரம்பிச்சதுனால அப்படியே நம்ம ட்ரீம் பிரியாணி வச்சோம். ஆனால் உங்களுக்கு ட்ரீம் இருந்துச்சா? ட்ரீம் இருந்தது, நிறையா ட்ரை பண்ணலான்னு இது பண்ணேன். கடைசியில் நமக்கு வந்து பிரியாணி தான் வந்து ருபீஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, மனசார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரியாணி கடை சாப்பிட்ருப்போம். வீட்டில் சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே இருக்கும். ஃபுட்டி தான் ஆல்ரெடி, அதனால் பிரியாணி லவர்னால சரி வீட்டில் வச்சு பண்ணதுனால சரி பிரியாணி ஹவுஸ்னே வச்சேன். மனசார வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க. பீஸ்னா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கு இஞ்சி உழுதுங்க. அவ்வளோதாங்க, இதுதான். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருக்கீங்க. ஆமாங்க, நான் வேலைச்சேரியில் இருக்கேன். வேலைச்சேரியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடை தான் பார்க்க வந்திருக்கேன். வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிரியாணி ஹவுஸ் வந்துட்டு. ₹100 அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, மனசார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுன்னு இருக்காரு. என்ன ரீசன்னா, இவர் வந்து ஒரு ஃபுட்டி. இவர் எப்படி ஒரு ஃபுட்டியோ அதே மாதிரி நம்மளுக்கு கூட ஒரு ஃபுட்டி ஒருத்தர் ஜாயின் ஆக போகிறார் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சபீர் பைட்ஸ்ன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ சபீர் பைட்ஸ் நண்பர் இருக்காரு கூட. எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. கலக்கிறீங்க என்ன ப்ரோ பார்த்து ஆக்சுவலி கைஸ் சொல்லிடுறேன். இவர் ஆக்சுவலி ஒரு சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு யாரோட ஒரு இதுவும் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நின்று இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஒன் மேன் ஆர்மிங்க நீங்க. கைஸ் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறாரு, உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல கடைகள்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவர் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா போய் பாருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களாம் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா மற்றவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் வேஸ்ட்டுங்க ஆக்சுவலி. இல்லை ப்ரோ, எல்லாருக்கும் சப்போர்ட் வேணும் ப்ரோ. இப்போ நல்ல ஃபுட்டை காமிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு கடைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்குது, இல்லை எல்லா ஜெனுவிட்டியாக ஒரு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஜெனுவிட்டி பர்சன்ஸில் இவரும் ஒருத்தர். நான் இவர் வீடியோஸ் பார்ப்பேன் நிறையா. அது ஜெனுவிட்டி இருக்கும்போது ஸோ ப்ரோ இந்த மாதிரி வேலைச்சேரி போகிறேன் வாங்க, ஒரு வேலைச்சேரியில் வெளுத்து கட்டுற மாதிரி ஒரு பிரியாணி இருக்குது. ஸோ சாப்பிட்டு பாலாம் சொல்ல, அதனால தான் நம்ம வீடியோவுக்கு வந்திருக்காரு. காலையில் வந்துட்டேன், 10 மணிக்கு கூப்பிட்டாரு, 10:30 மணிக்கு கூப்பிட்டாரு, பிரியாணினாரு. சரி போடுவோம், மணி ப்ரோ வர கூப்பிடுறாரு, எப்படி மிஸ் பண்றது அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். சரி எப்போ பேசிட்டு இருந்தா பிரியாணி எப்போ வாங்கி தர போறீங்க? ஒண்ணுன்னு சொல்லவா, பிரியாணி நீங்க காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல பிரியாணி சொல்றீங்க, எப்படி சாப்பிட்டு வருவேன்? இங்க ₹100 அன்லிமிட்டட் பிரியாணி ப்ரோ. இருந்தாலும் லுங்கி கட்டு வந்திருப்பேன். யாரு கட்டு சாப்பிட்டீங்களா? இங்க வந்தப்ப தெரியுங்க 99 அன்லிமிட்டட் பிரியாணின்னு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். பிரியாணி சூப்பராக இருக்கும் ப்ரோ. எப்படின்னா திகட்டுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் சாப்பிட்டு பிடிச்சப்ப ஒரு மாதிரி வயிறு திம்முன்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ எப்படி இருக்குது பிரியாணி? ப்ரோ வீட்டிலேருந்து போகிற மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஒரு கடையாக போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தேன் கடையை. ஏன்னா அவங்களாம் அந்த வெளில அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே பிரியாணி கடை இதுதான் எனக்கு. ஏன்னா நிறைய பிரியாணி கடை சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி தாக்கம் பயங்கரமாக இருக்கும், ஆறு அன்றைக்கி ஃபுல்லாகவே மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ வீட்டில் சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ட்ரீம் பிரியாணி ஹவுஸ் அப்படின்னா ஸோ என்ன ரீசனால அந்த பேர் வந்துச்சு? நம்ம கடையில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் வச்சு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து பிரியாணி லவர்ஸ், ஃபுட்டி தான் ஆல்ரெடி, அதனால் பிரியாணி லவர்னால சரி வீட்டில் வச்சு பண்ணதுனால சரி பிரியாணி ஹவுஸ்னே வச்சேன். இனிஷியலாக வந்து நான் நைட் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து ஆல்ரெடி ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தெருக்கு 10 பிரியாணி கடை வந்தது இல்லை ப்ரோ. எனக்கும் ஒரு பிரியாணி கடையாக நிறைய ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஃபுட்டியாக இருந்து உங்களுக்கு தோணலையா? ஏன்னா பிரியாணி வந்து எமோஷன், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸாக இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இனிஷியலாக யோசித்தேன் வேலைச்சேரியில் நம்ம பிரியாணி ஷாப் போடலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நம்ம பிரியாணி வந்து அந்தளவுக்கு ஈடு கொடுக்க முடியும் அந்த இதில் வந்து அந்த கட்ஸில் தான் ஆரம்பிச்சது. நான் பார்த்தேன் நிறைய கடைங்க வந்து மாஸ்டரை நம்பி ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் எப்படி மாஸ்டர் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓனாக ஆரம்பிக்கிறோம்? நான் ஆல்ரெடி இப்போ ஃபுட்டினால இப்போ ரெகுலராக எல்லா ஷாப்பும் போவேன்.
எனக்கு கசின்ஸ் 2-3 பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் யூடியூப்ஸில் பார்த்துட்டு அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வீட்டிலே பண்ணிட்டு அப்படியே ஆரம்பிச்சு பண்ணது தான். ஓகே. ஸோ அப்படியே கற்றுக்கிட்டு ரெகுலர் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ஆர்டர்ஸு வீட்லேயே நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் என்ன பண்ண சொல்கிறாங்க, அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். அன்லிமிட்டட் பிரியாணி 100 ருபீஸ்னு அந்த கான்செப்டை இந்த வேலைச்சேரியில் கொண்டு வந்தீங்க. நான் நிறைய சாப்பிடுவேன் ஜி, அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் நம்மளுக்கு. சூப்பரான விஷயம் நீங்கள் சொன்னது வந்து திருப்தியாக சாப்பிடணும். இது அதே மாதிரி நம்ம பிரியாணி வந்து திகட்டாது, நம்ம வந்து அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே போட மாட்டோமா, நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடணும், அதுதான் என்னோட இது. ஸோ அது கூட வந்து சிக்கன் 65 வந்து தனியாவா நம்ம? 65 தனியாக. என்ன காஸ்ட் வருது அது? அது 100 கிராம்ஸ் கணக்கு தான். 100 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ் தான் தரேன். தெரியுதா கடை வரவேற்பு? நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ் எனக்கு. நம்ம குவாலிட்டி குவான்டிட்டி கொடுத்தாருன்னு போதும். குவாலிட்டி தான் மெயின், குவான்டிட்டியோட அதுவே போதும். அதுவே நிறைய பேர் சாப்பிடுவோம். சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் அது. கடை நேம் ஏன் ட்ரீம் பிரியாணி ஹவுஸ்னு? அது வீட்டில் ஆரம்பிச்சதுனால அப்படியே நம்ம ட்ரீம் பிரியாணி ஹவுஸ்னு வச்சோம். ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சா? ட்ரீம் இருந்தது, நிறையா ட்ரை பண்ணலான்னு இது பண்ணேன். கடைசியில் நமக்கு வந்து பிரியாணி தான் வந்து. அது நம்ம ஃபுட்டுன்னு போகும்போது இப்போ நமக்கு மைண்டில் வந்து பிரியாணி என்ன இது சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்கும் நம்மளுக்கு, என்ன இதுவாக இருந்தாலும். ஒரு ஃபங்க்ஷனுக்கே பிரியாணி தான். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா பிரியாணி, அந்த பிரியாணி வந்து எப்படி சொன்னால் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுது. சென்னை பீப்புளுக்கு மோஸ்ட்லி பிரியாணி தான் ஜி. நம்ம சென்னையில் தான் வளர்ந்தோம், ஊர் வந்து எனக்கு திருச்செந்தூர், சென்னை வளர்ந்தோம். சாப்பிடும்போது எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணாத பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம ஊருக்காருங்க திருச்செந்தூர், நானும் திருச்செந்தூர் ப்ரோ. அப்படியா? ஆமாம், இல்லை திருச்செந்தூர் பக்கத்தில். நம்ம ஊருக்காரு சென்னையில் சும்மா பிரியாணி அருமையாக போட்டுருக்காரு ப்ரோ. நம்ம கடை வந்து எல்லா நாளுமே இருக்குமா, லீவிங் ஏதாவது இருக்கா? டூஸ்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துப்பேன் நான், ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணுறேன், அதனால் டூஸ்டே மட்டும் நான் ரெஸ்ட். ஸோ இந்த பிரியாணி கடை ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க்குன்னும் போது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? சீக்கிரம் சேல்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் பண்ணிப்போம். ஸோ நம்ம கடை டைமிங்னா என்ன? 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம், 12 to 12:30 ஸ்டார்ட் பண்ணுறோம், 3 o'clock வரையும் இருக்கும் ஸ்டாப். இப்போ கடை இருக்க லொக்கேஷன்னா எங்கே இருக்கு? விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 feet ரோட்டில் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் ஃபஸ்ட்டு கடையே நம்மளுக்கு தான். கடைக்கு வரதா இருந்தால் என்ன ரீசனால் வரலாம்? கடைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்லாம் ஜி, மனசார வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுங்க, கேளுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் ஒரு பிரச்சனை, சின்ன பசங்க வந்து சாப்பிடலாம் சார். உங்கள் பிரியாணியில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுப்பேன், கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஃபீட்பேக் கண்டிப்பாக ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டா தான் ஜி நம்ம கரெக்டாக பண்ண முடியும். சூப்பர். நல்லா நம்மளுக்கு அந்த ஹெட் வெயிட் மட்டும் இருக்கக்கூடாது, ஃபீட்பேக்லாம் நீ என்ன சொல்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். சூப்பரான விஷயம் தான். நம்ம எல்லா இடத்தையும் கேட்குற மாதிரி அந்த நிறைய குறை வந்து சொல்லுங்கன்ற கடையில் வந்து ஒரு நிறைய கடை நான் பார்த்துருக்கேன். எல்லா கடையும் நிறைய குறை இருந்தால் சொல்லிட்டு போகணுவாங்க, அதே மாதிரி தான் ப்ரோ சொல்கிறாரு. இப்போ நானும் போயிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ப்ரோ. அப்படியே எனக்கு அந்த சிக்கன் பிரியாணி அந்த 65 வைங்க, இன்னைக்கு வெளுத்து கட்டுறேன். ஓகேவா? நல்லா சாப்பிடுங்க ப்ரோ, வயிறார சாப்பிடுங்க, நல்லா வாழ்த்திட்டு போங்க, நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வாங்க மக்களே, கமான். ஸோ மக்களே ஃபைனலாக பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ப்ரோ எப்படி இருக்கு பார்த்தா? பார்க்க நல்லா இருக்கு. அந்த கத்திரிக்காய் வந்து லைட்டா கையில பட்டுருச்சு, ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. எனக்கு சம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி. ஆமாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபுல் குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி, இந்த பிளேட் ஃபுல்லாக பிரியாணிங்க பார்க்க அப்படி இருக்கு. இது 100 rupees தராங்க, வேணும்னா நம்ம சாப்பிட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டட் தானேன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக நிறையாலாம் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு இதுவாக நம்மளுக்கும் ஒரு தெரியல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நான் 65 வாங்கியிருக்கேன். 100 கிராம் 65 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees விற்கிறாங்க. ஸோ லெக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாமே வச்சிடுறாங்க. ஸோ மதியம் ஒரு சின்ன கடை ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு தான் நானும் ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சு பேசுறீங்கன்னா எடுங்க குஸ்கா, எடுங்க எப்படி ட்ரை பண்ணலாம். எக்ஸாக்ட்லி குஸ்காவா பீஸோட ட்ரை பண்ண ப்ரோ நம்ம. கண்டிப்பா. ஓகே சரி, சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் பைட் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கரெக்டாக இருக்கு ப்ரோ. அந்த காரசாரம் ரொம்ப இல்லை, நம்ம ஹோம்மேட் ஃபீல் கொடுக்குது. சாப்பிட்றது சூப்பராக. அந்த பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு வந்து தக்காளி ஊற்றி நம்ம நிறைய இடத்துல பண்ணுவோம்ல, ஸோ ஆடியன்ஸில் வந்து இப்படி பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்றும் சொல்ல போனால் ஓனர் வந்து அவர் பிரியாணி மாஸ்டரே அவர் தாங்க இந்த கடைக்கு. அதனால் அவரே பார்த்து செய்கிறாரு, நிறைய ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு அப்படி செய்கிறாரு. இந்த பிரியாணி நான் இப்படி எடுக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஃபீல்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு வெரையாக ஃபுல்லாக தக்காவும் ஒரு மசாலா ஃபீல்டாக சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ பீஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இந்த லெக் எடுத்துக்கோங்க, எடுத்துங்க, நான் கொஞ்சம் பிச்சிட்டேன் ஆக்சுவலி. இங்கே பாருங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போனால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பீஸ்னா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கு, பிஞ்சு உழுதுங்க, அவ்வளோதாங்க, இதுதான். ஸோ ஒரு நல்ல பிரியாணிக்கு அந்த பீஸோட ஜூசினஸ் நமக்கு தெரியும். இந்த பீஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ பீஸோட ரைஸோட வச்சு எப்படி இருக்குன்னு போயிடலாம். ப்ரோ எனக்கு இதோட சாப்பிடணும் ப்ரோ, இந்த கத்திரிக்காய் சட்னியோட சாப்பிடணும். வைங்க வைங்க.
வச்சிரும் இருங்க உங்களுக்கு வச்சிடுறேன். இல்ல கத்திரிக்காய் பத்தி தனி போர்ஷன் வருவான். ஓ உங்களுக்கா செகண்ட் ஆமா நீங்க குழம்பு சோறு சாப்பிடுறா நீங்க போறோம்ல நம்ம. சோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் கத்திரிக்காய் சட்னி. ஐயோ அரியஸ்ல நான் சொன்ன மாதிரியே அந்த ஜூசினஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்ன வந்துட்டாரு. இப்போ முட்டை தருவீங்களா? அப்படியே ஓ 10 ரூபீஸ் தனியா முட்டை வேணா வாங்கிக்கலாம். ஸோ முட்டையை வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு பிரியாணியில் அந்த கறி வந்து ஒரு மாதிரி சக்கையாயிரும். ஆனால் சரியான ஜூசினஸ், நல்லா சாஃப்ட்டு. நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சாஃப்ட்டு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி வந்து எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ப்ரோ வந்து சாப்பிட்டுட்டாரு கத்திரிக்காய் பச்சடி டெப்டிங்கிறாலேயே தரமா இருக்கு. ஆமாம், ஆனால் நம்ம வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் இந்த பார்க்கும்போதே நல்லா இருக்கு. ஸோ இவனை மட்டும் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணிடலாம். எள்ளு மிளகு போட்டுருக்காங்க பாருங்க, வர்ற மாதிரி அந்த கடலை எண்ணெயோட அந்த பிளெண்டு, அந்த எள்ளு அரைச்சி அந்த வேர்க்கடலை எள்ளு அரைச்சி அந்த மிளகெல்லாம் போட்டு வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ கத்திரிக்காய் பச்சடியை பிரியாணியோட நல்லா பெரட்டி எப்படி நம்ம சாப்பாட்டில் குழம்பு பெரட்டுமோ அப்படி பெரட்டி சாப்பிட்டா தான் கத்திரிக்காய் பச்சடி ஒரு மாதிரி சாப்பிடுவோம். எஸ், கத்திரிக்காய் பச்சடி வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறோமோ இந்த குவாலிட்டி கம்மி பண்ணுவோன்னு அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸே ஆகாமல் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. என்னன்னா பிரியாணியோட பிளெண்ட் வச்சு சாப்பிட்டீங்கன்னே இருப்பீங்க. அந்த அன்லிமிட்டட் பிரியாணின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னு இருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு போயிடலாம். உள்ள வரைக்கும் போயிருக்கு இது மசாலா ஃப்ளேவரு. ஓஹா அங்கே பாருங்க ஜி செம்மையாக கொடுத்துருக்காங்க. தரமான 65 சூப்பராக இருக்குது. 65 என்ன விஷயம்னா ஓவர் மசாலா போட்டு தாக்கல. அதேமாரி மேலே வந்து இந்த மாவு இல்லை நிறையா சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சிக்கன் ஃபீலும் கொடுக்கும். ப்ளஸ் அந்த 65க்கான மசாலா வந்து கரெக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா சில இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாக எழுதிடுவாங்க 65 சாப்பிட முடியாது. சாப்பிட்றது நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த கத்திரிக்காய் பச்சடியோட டெம்ட் இருக்குல்ல டப்படா அந்த மாதிரி இருக்கு, சவையாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் பேக்கடாக போயிடலாம். முட்டை வச்சுட்டு சிக்கன் 65 அந்த கத்திரிக்காய் அவனை எடுங்க. கத்திரிக்காய் அதுக்கு வெங்காயம் மறந்துட்டுமே இவன் கொச்சி பண்ணே ரைஸ் வச்சுட்டு மேலே வெங்காயம். எஸ், ட்ரீம் பிரியாணி ஹவுஸோட ஃபுல் பேக்கடா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். இப்போ தெரியுதா நான் எப்படி சாப்பிட்றேன், எதனால எப்படி சாப்பிட்றேன். என்னங்க எப்படி பண்ணுறீங்க? இவரு கூட தான் சாப்பிட கற்றுக்கணும். தரமாக இருக்கு. சாப்பிட்டதுல ஒரு ஜூஸியான பிரியாணியும் சிக்கன் 65யும் சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் சபீர் பைச்சா ஒரு நம்ம வீடியோ வந்து பண்ணி கொடுத்துறாரு, அது ஒரு ஹாப்பி. என்ன ஒரு சில பிரியாணி சில இடத்துல நம்ம சில போய் சாப்பிட்ற மாதிரி பிரியாணியாக இருக்கும்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணியாக இருக்கும். இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன். ஒரு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. வர்த்தான பிரியாணி சாப்பிட்டா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுட்டு. வேலை சீசன்லாம் இருந்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ போட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி சபீர் வைஸ் வந்துருக்காரு, ஆனால் என் கேமரா தனியாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ போட்டுருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க பண்ணி ஆகணும், பண்ணிடுங்க. ஆக்சுவலி ஒரு பிரியாணியே சாப்பிடலங்க, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிரியாணி செம்மையாக இருக்குது. அது போயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு மணி ப்ரோ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காப்புல. ஆனால் இது வந்து ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தியான பிரியாணி ரோடு கடையில் ஒரு 100 ரூபீஸ்க்கு இவ்வளோ குவான்டிட்டி அந்த பீசஸோட நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. காலையில் நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு കഴിச்சது. லவ் திஸ் மணி ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா? 2 பேரும் சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அழியாமணி. பாய். நான் உங்களுக்கு சமீர் பைக்ஸ். பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.